ஆண்டவர் ஏற்படுத்தினது தான் ஜெபம், ஆண்டவர் ஏற்படுத்தினது தான் பாடல். இயேசுநாதரும் பாட்டை எழுதி பாடியிருக்கிறார். அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு வசனத்தில் சொல்கிறேன். நான் மோசே பாடல்களை எழுதி பாடியிருக்கிறார். தேவனுக்கு மகிமை. இன்னைக்கு இன்றைய தினத்தில் தேவனுடைய பாடல் உலகம் முழுவதும் குமிஞ்சு போய் கிடக்குது. பாருங்கள், எந்த பாட்டை பாடுறது எதை விடுறதுன்னு கணிக்க முடியாத அளவுக்கு. இப்போ நம்முடைய சொந்த நாவினால் பாடப்பட்ட பாடல்கள் பரலோகத்தில் எத்தனை இருக்கும்? என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஜெபம், என் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஜெபம் எவ்வளவு போய் இருக்கும்? என்னுடைய குடும்ப ஜெபம் எவ்வளவு ஆண்டவருடைய கணக்கில் இருக்கும்? நான் தேவனுக்கென்று செய்த ஆராதனைகள், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் நான் தேவனுக்கென்று செய்த ஆராதனைகள், ஆராதனை செய்யாமல் விட்ட ஆராதனைகள் எவ்வளவுன்ற கணக்கு பரலோகத்தில் எப்படி இருக்கும்? தேவனுக்கு மகிமை. எந்த காரியத்தில் நான் என் தேவனை கனம் பண்ணியிருக்கிறேன்? என்னை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ண ஒருவருக்கொருவர் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். எதில் நான் தேவனை கனம் பண்ணியிருக்கிறேன்? என்னால் ஆண்டவருடைய நாமம் எதில் மகிமைப்பட்டது? எதில் ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தியிருக்கிறேன்? இதெல்லாம் நீங்கள் யோசித்து கொஞ்சம் பார்த்து நீங்கள் செய்யணும். அதாவது ஒரு வசனம் சொல்லும்போது சரியான கருத்து எடுக்க தெரியணும். ஒரு வார்த்தை சொல்லும்போது அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னங்கிறது நமக்கு தெரியணும். எடுக்கிறதெல்லாம் சந்தேகமாக எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளும் வாழ முடியாது, நம்மளோட இருக்கிறவங்களும் வாழ முடியாது. எல்லா நோய்களை விட இந்த சந்தேக நோய் கொடுமையானது. சந்தேக நோய். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். இப்போ நான் ஆண்டவரை ஏற்று ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கவனிங்க, தேவ சித்தப்படியே தான் நான் எல்லாமே செய்யணும். தேவனுடைய, எல்லாரும் சொல்லுங்கள், தேவனுடைய சித்தப்படியே நான் செய்யணும். வீட்டு காரியங்களும் சரி, தேவனுடைய காரியங்களும் சரி, உலகத்தாருடைய காரியத்தை கூட தேவ சித்தப்படி தான் செய்யணும். நீ உன் சம்பளத்தை சாயங்காலம் 5 மணிக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக 5 மணிக்கு கொடுக்கணும். அது தேவ சித்தம். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். இப்போ பவுலை ஆண்டவர் சந்திக்கும் போது அவர் சொன்னார், ஆண்டவரே நான் என்ன செய்ய? நீ தமஸ்குக்கு போ, அங்கே உனக்கு சொல்லப்படும்னார். அனனியா தான் சொல்லுவான், நீ போ. இப்போ இன்றைக்கு வரைக்கும் சகோதரர்களும் சரி சகோதரிகளும் சரி தேவ சித்தப்படி நம்ம வாழ்கிறோமா? தேவ சித்தப்படி ஜெபிக்கிறோமா? ஆராதிக்கிறோமா? நம்முடைய சரீர வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் இருக்கா? சரீர வாழ்க்கையில் தேவ சித்தம் இருக்கா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ சித்தம் இருக்கா? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவன் விரும்புகிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கையாக இருக்கா? தேவன் விரும்புகிற அளவுக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கா? என் மனசாட்சி என் ஆவிக்குரிய வாழ்க்கை பரிசுத்தமாக தான் இருக்குதுன்னு சொல்லுதான்? கர்த்தருக்கென்று எவையெல்லாம் நம்ம விட்டுருக்கிறோம், கர்த்தருக்கு எதையெல்லாம் நம்ம வெறுத்திருக்கிறோம், கர்த்தருக்காக எவைகளெல்லாம் விட்டு நாம் விலகி இருக்கிறோம். தேவன் வெறுக்கிற காரியங்கள் இப்போ ஏதேனும் எண்ணில் இருக்கா? இந்த புளித்த மாவு. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இதெல்லாம் யோசிக்கணுங்க. நம்ம ஆராதனையில் உட்கார போகிற, வீட்டு வேலைகளை பார்க்க, வேலை செய்கிற ஸ்தலத்தின் வேலைகளை பார்க்க ஆராதனைக்கு அதை கணிக்கலைன்னா பிரயோஜனப்படாது. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளைகளை என்ன செய்யணும்? அப்போ
பிள்ளைகள் வந்து கர்த்தர் கொடுத்தாருன்னா அவங்க பரலோகத்துக்கு போகிறதுக்காகவே அவங்கள நம்ம வந்து வளர்க்கணும். பரலோகத்துக்கு போகிற மாதிரி பிள்ளைகளை வந்து நம்ம வளர்க்கணும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த குழந்தையாக இருந்தாலும் சரி, எனக்கு கொடுத்த குழந்தையாக இருந்தாலும் அவங்க ஆண்டவருக்குள்ளே போகணும். அவங்களுடைய ஜெபம் பரலோகத்தில் இருக்கணும், அவங்களுடைய ஆராதனை பரலோகத்தில் இருக்கணும், அவங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை பரலோகத்தின் தேவன் அங்கீகரிக்கணும். மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறாங்க, போலீஸுக்கு ஆள் எடுக்கிறாங்க, அவங்க வந்து பயிற்சி வைக்கிறாங்க. அதில் எல்லாம் தேர்னவங்களை தான் வந்து எடுப்பாங்க, எல்லாரும் எடுக்க மாட்டாங்க. அப்போ ஆண்டவர் வர்றாரு, சபையில் உங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்காரு, என்னையை சேர்த்துருக்கிறாருன்னா தெய்வ காரியத்தில் எதிலெல்லாம் செய்து இருக்கிறோம், எதிலெல்லாம் வளர்ச்சி பெற்றிருக்கோம், எதிலெல்லாம் பலன் அடைஞ்சிருக்கிறோம், எதிலெல்லாம் ஸ்திரப்பட்டிருக்கிறோம், எதிலெல்லாம் நம்ம வந்து பலனுக்கு ஏதுவானவைகளை செஞ்சுருக்கிறவங்களாம் ஒரு ஒழுங்குகள் இருக்குது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம இஷ்டப்படி செய்கிறோம்னு சொன்னால் அங்கே தேவ சித்தத்துக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க தேவனுடைய காரியத்தை நம்ம இஷ்டத்துக்கு செய்யணும்னா அது தேவனுக்கு இடம் இல்லை. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அப்போ சிறு காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஆண்டுடைய சித்தப்படி செய்யணும். அது எவ்வளோ பெரிய வளர்ச்சி பெற்ற ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, பைபிளை கரைச்சி குடித்தாலும் சரி, தேவனுடைய சித்தப்படி தான் செய்யணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவருடைய சித்தம் இல்லைன்னா சரியில்லைங்க. தகப்பன் வீட்டில் இருக்கிறாரு, பிள்ளைகள்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போய் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாழ்கிறாங்கன்னா தகப்பன் இருக்கிறதுல என்னங்க அர்த்தம் இருக்குது? வசனத்தின்படி அவங்கள ரெஸ்பான்ஸ் பண்ணி சொல்கிறத கேட்டு வாழ்கிறதாங்க வாழ்க்கை. அது வந்து தேவனை மீறினாலும் சரி, சத்தியத்தை மீறினாலும் சரி, ஊழியக்காரரை மீறினாலும் சரி, தகப்பனை மீறினாலும் சரி, ஆசிரியரை மீறினாலும் சரி, ஓனரை மீறினாலும் சரி, மீறுதல் பிரயோஜனமெல்லாம் போயிடும். மீறுதல் சொல்லுங்கள், மீறுதல் பிரயோஜனம் இல்லாமல் போயிருங்க. மீறுதல். இப்போ தேவ சித்தம் நமக்குள்ளே இருக்கா, சுயம் நமக்குள்ளே இருக்குதாங்கிறத கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் புத்திமதி செய்தியும் ஆலோசனை செய்தியும் விளக்க செய்தியுமா தான் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுதே தவிர சத்தியத்தை பேச முடியலைங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சத்தியத்தை பேச முடியல. ஒரு மனுஷன் தொழில் பழகிறாருன்னு சொன்னால் 1 வருஷம் தொழில் பழகலாம், 2 வருஷம் பழகலாம், 3 வருஷம் பழகலாங்க. அதுக்கப்புறம் அவர் தானாக தொழில் செய்தால் தாங்க அந்த தொழில் விருத்தியாகும். அவர் 50 வருஷம் வேலை செய்கிறாருன்னா 50 வருஷமும் தொழிலை பழக்கி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்கள். அப்போ கர்த்தருக்குள்ளே வந்தீங்க, 1 வருஷம் உங்களுக்கு பழக்கம் இருக்காது, 2 வருஷம் பழக்கம் இருக்காது, 3 வருஷம் கூட பழக்கம் இருக்காது வச்சுங்க. அதுக்கு பிறகு ஆவிக்குரிய காரியத்தை நீங்களாம் செய்யணுமே தவிர காலமெல்லாம் அதுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்க முடியாது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். உங்களுடைய வளர்ச்சி என்னன்னு பாருங்கள். உங்களுடைய வளர்ச்சி என்ன? தேவன் சிருஷ்டித்த எல்லாம் வளர்கிற மாதிரியே ஆண்டவர் உண்டாக்கியிருக்கிறார். மீன்களாக இருந்தாலும் குஞ்சுகளாக பொறிச்சு தான் தண்ணிக்குள்ளே என்ன செய்யுது, வளருது. பறவைகளாக இருந்தாலும் குஞ்சாக இருந்து தான் கூட்டிலே இருந்து அப்புறம் என்ன செய்யுது, வளருது. மரங்கள் வளருது, ஆடு மாடுகள் மனுஷன் எல்லாம் வளர்கிற மாதிரி தான் உண்டாக்கியிருக்கிறார். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம என்ன வளர்ந்துருக்கிறோம்? கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன வளர்ந்துருக்கிறோம்? என்னுடைய வளர்ச்சியை பார்த்து எந்த சகோதரன் வளர்றாரு, என்னுடைய வளர்ச்சியை பார்த்து எந்த சகோதரி வளர்றாங்க, அவங்களுக்கு முன்மாதிரியான வளர்ச்சி எனக்குள்ளே என்ன இருக்கு? என் குடும்பத்தாருக்குள்ள முன்மாதிரியான வளர்ச்சி என்ன இருக்கு? என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்த்து என் பிள்ளைகள் வளருதா? என்னுடைய ஆவிக்குரிய குணத்தை பார்த்து என் பிள்ளைகள் குணத்தில் வளருதா? என்னுடைய ஆவிக்குரிய சாந்தத்தை பார்த்து என் பிள்ளைகள்லாம் சாந்த குணத்தில் வளர்றாங்களா? முன்மாதிரி என்ன இருக்கு? கிறிஸ்து எல்லாவற்றிலேயும் நமக்கு முன்மாதிரியானதை வைத்து போனார். ஒரு சொல்லுவோமா? சரி. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் 1 பேதுரு 5:7
அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். இப்போ ஒவ்வொரு சகோதரர்களும் சகோதரிகளும் என்ன யோசிக்கணும்னு சொன்னால், தேவன் என்னை என்ன செய்கிறார்? விசாரிக்கிறார். வேலை செய்கிற இடத்துக்கு போகிறோம், நம்மளோட உடன் வேலையாட்கள் வரும்போது நல்லா இருக்கீங்களா டீச்சர், நல்லா இருக்கிறீங்களா சார், நல்லா இருக்கிறீங்களா பிரதர், நல்லா இருக்கிறீங்களான்னு விசாரிக்கிறாங்க. இவங்கெல்லாம் பழக்கப்பட்டவர்களை மட்டும் விசாரிப்பாங்க. தெய்வம் முழு உலகத்தில் இருக்கிற ஜனங்களையும் விசாரிக்கிறார். அவர் விசாரிக்கிறவரானபடினாலே நீங்கள் என்ன செய்யுங்க? உங்கள் கவலைகளை ஒன்று ரெண்டு அல்ல, எல்லாத்தையும் கவனிங்க பிரதர். இன்றைக்கு கவலைகள் எல்லாத்தையும் யார் மேலே வைக்கணும்? கர்த்தர் மேலே வைக்கணுங்க. கர்த்தர் மேலே வைக்கணும். மனுஷனுக்கு இருக்கிற கவலை, மனுஷிக்கு இருக்கிற கவலையை சொல்லி தீர்க்க முடியாதுங்க, எழுத முடியாதுங்க. அவ்வளவு கவலைகள் இருக்குது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும். ஒரு எல்லை சொல்லுவோமா? உங்கள் வீட்டுக்காரம்மா விழுந்துட்டாங்களாம்னு சொன்னால் என்ன வந்துடும்? உங்கள் பையன் மார்க்கு கம்மியாக வாங்கிட்டான்னா என்ன வரும்? கவலைக்கு கணக்கு இல்லைங்க. கவலைக்கு கணக்கு இல்லை. இந்த நிலத்தில் விவசாயம் பண்ணியிருக்கிறோம், 10 மூடை வரும்னு நம்ம நினைக்கிறோம். 4 மூடை வந்துச்சுன்னா கவலை வந்துடுங்க. நம்ம பிள்ளைக்கு ஒரு வேலை சொல்கிறோம், வேலை சொல்லும்போது செய்யலைன்னு சொன்னால் கவலை வந்துடுங்க. எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். இப்போ இதுவரைக்கும் நாம் பட்ட கவலைகளை நினச்சி பார்த்தோம்னா அதுவே ஒரு கவலையாக போயிடும். ஆனால் எந்த கவலையாக இருந்தாலும் சரி, எத்தனை வருஷத்துக்கு கவலையாக இருந்தாலும் சரி, எத்தனை அதிகமான கவலையாக இருந்தாலும் இன்றைக்கு யார் மேலே வச்சிடணும்? கர்த்தர் மேலே வச்சிடணும். உன் கவலையெல்லாம் என்ன செய்ய? கர்த்தர் மேலே வச்சிரு. வாழத்தான் நம்மளால் முடியுமே தவிர, வேலை செய்யத்தான் முடியுமே தவிர, சம்பாதிக்கத்தான் முடியுமே தவிர, சாப்பிட்டு சந்தோஷமாக வாழத்தான் முடியுமே தவிர, கவலைப்பட நம்மளால் முடியாது. ஒரு எல்லை சொல்லுவோமா? என்ன செய்ய சொல்லுங்க? கவலைப்பட சொல்லுங்க. என்னால் கவலைப்பட. அதனால தான் அந்த கவலையை வாங்கி கொள்ள கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக கவலையை வச்சுட்டு கவலை இல்லாத மைண்ட் ஹார்ட்டோடு நீங்கள் வீட்டுக்கு போகணும். ஸ்தோத்திரம். லூக்காவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில், லூக்கா 10:49, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அநேக காரியங்களை குறித்து என்ன செய்கிற? கவலைப்பட்டு கலங்குகிறாய். காரியம் நடக்கும்போது கர்த்தரால் நடக்கும். காரியம் முடியும் போது கர்த்தரால் என்ன செய்யும்? காரியம் முடியும். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆண்டவராக இருக்கிறதுனால காரியத்தை துவங்குகிறவரும் காரியத்தை முடிக்கிறவரும் தேவனே இருக்கிறார். செய்தால்தான் அந்த வேலை முடியுமே தவிர கவலைப்படுறதுனால அந்த வேலை என்ன செய்யாது? முடியாதுங்க, முடியாதுங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அது முடியாதுங்க. உலகத்தில் எதை இழந்தாலும் நம்ம வாழ்ந்துடலாங்க. வேலை இழந்துட்டாலும் திரும்ப ஏதோ ஒரு வேலை செஞ்சு வாழ்ந்துடலாம். மார்க் வாங்காமல் கல்வி இழந்துட்டாலும் கூட எது தொழில் செய்து பிழைச்சிக்கலாம். எப்படியோ உலகத்தில் வாழ்ந்துடலாங்க. ஆனால் ஒரு மனுஷன் தெய்வத்தை இழந்துட்டாக்கும் வேற ஒரு தெய்வம் இல்லைங்க. ஒரு மனுஷன் பரலோகத்தை இழந்துட்டா வேற ஒரு பரலோகம் இல்லைங்க. ஒன்று ஆண்டவர், அடுத்தது பிசாசு தான் இருக்கிறான். ஒன்று பரலோகம், மற்றது பாதாளம்தான் இருக்குது. அக்கினியெல்லாம் வேதனைப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாதாளத்துக்கு, இந்த சாத்தானுக்கு, இந்த உலகத்துக்கு, உலக இச்சைக்கு, உலக பாவங்களுக்கு, உலக கிரிகளுக்கு நம்ம விடுதலை ஆகணும்னு சொன்னால் வேத வசனம் தாங்க அதுக்கு வேணும். சத்தியத்தை அறிவீர்கள். சத்தமாக சொல்லுங்கள், சத்தியத்தை அறிவீர்கள்.
இப்போ எதுக்கு வந்து இங்கே உட்கார்ந்துருக்கிறோம்? சத்தியத்துக்காக. கவனிங்க பிரதர், நம்ம வேலை செய்யறதுக்கு உட்கார்றோம்னு சொன்னால் நம்ம வேலை அது. தேவாலயத்தில் வந்து உட்கார்றோம்னா இது தேவனுடைய வேலையை செய்ய வந்து தேவாலயத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். வெள்ளிக்கிழமை கூட நான் சொன்னேன், நம்ம வேலையில் உட்காரும்போது தூக்கம் வருதா? தேவனுடைய வேலையை செய்ய ஆலயத்தில் வந்து உட்காரும்போது நம்முடைய நிலைமை என்ன? இப்போ உங்கள் பேக்ரவுண்டில் ஆவியானவர் கிரியை செய்கிறாரா, உங்கள் பேக்ரவுண்டில் பிசாசு இருந்து கிரியை செய்கிறானா? நீங்கள் யோசிக்கணும். ஒரு அள்ளு சொல்லவுமா, ஒரு விளையாட்டு போட்டியில் 10 தடவை தோல்வியான பிறகு கூட ஒரு தடவை ஓடி ஜெயிக்கலாங்க. இந்த ரகசிய வரிகளை ஒரு தடவை தோல்வி அடைஞ்சிட்டோம்னா தேவனுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாத நிலைமையில் பிரிவாகிறோம். எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆராதிக்கிறது இயேசு கிறிஸ்துவ வாழ்கிறதுக்கு ஆராதிக்கிறோமா? ஆராதிக்கிறது ஊழியக்கார வாழ வைக்க ஆராதிக்கிறோமா? இல்லை ஆராதிக்கிறது நம்முடைய குடும்பத்தாரை வாழ வைக்க ஆராதிக்கிறோமா? நம்ம ஆராதிக்கிறது பல்லவத்துக்கு போகிறதுக்கு ஆராதிக்கிறோமா? பேச மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்கள். அதை எப்படிங்க செய்கிறோம்? அந்த ஆராதனை எப்படி செய்கிறோம்? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணப்படாட்டா முடிசூட்டப்படான்னு சொல்லியிருக்கிறார். சட்டப்படி அவள் கடந்த காலங்களில் தேவ சித்தப்படி செய்யாமல் இருந்திருப்போமானால் கர்த்தர்ட்ட சொல்லி, ஆண்டவரே தேவ சித்தம் செய்யாமல் நான் சுயமாக வாழ்ந்துட்டேன், என்னை மன்னிங்க, இன்றையிலிருந்து என் ஆண்டவரை சந்திக்க வரைக்கும் நான் உம்முடைய சித்தம் செய்வேன்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து என்ன செய்கிற? கவலைப்பட்டு கலங்குறம்மா. என்ன வேலை, என்ன வேலை? ஒரு மனுஷனை பார்த்தாலும் பயம், ஒரு மூர்க்கமான ஒரு மனுஷனை பார்த்தாலும் பயம், ஒரு செய்வனை வைக்கிறவனை பார்த்தா பயம், செய்வனைக்கு பயம். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நல்லா யோசிங்க. 30 லட்சம் 50 லட்சம் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க. 50 லட்சம் ஜனங்கள். ஆண்டவருடைய மோசையுடைய பார்வையில் என்னால் சுமக்க முடியாத ஒரு பெரிய சபை என்கிட்ட இருக்குது யாங்கிறார் அவர். ஆண்டவர் சொல்கிறாரு, காலேப்பு யோசுவாவை தவிர ஒருத்தன் என்னை உத்தமமாக என்ன செய்யலை சொல்லுங்கப்பா. எத்தனை பேர் இல்லை? வானத்து நட்சத்திரங்களை போன்ற ஜனங்களுக்குள்ள காலேப்பு யோசுவா 2 பேரை தவிர ஒருத்தர் என்னை உத்தமமாக பின்பற்றலை. அதனால் இவங்களை எல்லாம் பழையபடி வனாந்தரத்தில் திருப்பி விடு. கானான போய் 40 நாள் சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க. ஒரு நாளைக்கு 1 வருஷம், 40 நாளைக்கு 40 வருஷம் சுத்த விடுன்ட்டார். கிறிஸ்தவ வாழ்க்கைங்க. ஏதோ எகிப்து வந்து இவங்களுக்கு கொடுமையான எகிப்தாக இருக்குது, வேலை வாங்குகிற எகிப்து, அடிக்கிறத ஒடுக்கிற நெருக்குகிற கூக்குரட வைக்கிற அந்த எகிப்திலேருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் கொண்டு போய் விடணும்னு சொல்லி அந்த அன்பு நிறைந்த பரமபிதா அற்புதங்களை செய்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். இவங்க சீனாய் மலையில் தேவன் இருக்கும்போது சீனாய் மலைக்கு கீழே வந்து தேவ சித்தம் செஞ்சாங்களா, இவங்களுடைய விருப்பப்படி செஞ்சாங்களா? சொல்லுங்கம்மா. இன்றைக்கு நம்ம எப்படி சிரம் தயவுசெய்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில் இருக்கா? தெய்வ பயம் இருக்கா? பக்தி இருக்கா? பயபக்தி இருக்கா? ஒழுங்கு இருக்கா? ஒழுக்கம் இருக்கா? நாணயம் இருக்கா? நாகரிகம் இருக்கா? சொல் வார்த்தையில் கரெக்டாக இருக்கிறோமா? கிறிஸ்து எதிலையாவது ஒன்று நீதி தவறி நடந்தவரா? நீதி தவறி பேசினவரா? அவர் முற்றிலும் புனிதமானவரே. அவருடைய பிள்ளை நான், அவருடைய பிள்ளை நான். என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? என்னுடைய வெளியரங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? என்னுடைய மனசாட்சிக்கு வெளியே உள்ள வாழ்க்கை இருக்குது, என்னுடைய மனசாட்சிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? எப்படி நான் கிறிஸ்துவுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். யோபின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், யோபு 9:10,
ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும், இப்போ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இப்போ மார்த்தாள் அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குறாங்க. பாருங்க, கவலைப்படுறதுனால காரியம் நடக்குமா, செய்கிறதுனால காரியம் நடக்குமா? செய்து நிறைவேற்றணுங்க, செய்து நிறைவேற்றணும். இப்போ நீங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கும் பரிசுத்தப்படுத்துறதுக்கும் உங்களை வருகையில் கொண்டு போகிறதுக்கும் தான் ஆராதனையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, பரிசுத்த ஆவிய வாழ்க்கை வச்சிருக்கிறாரு. இதை தேவ சித்தத்தோடு இணைஞ்சு செய்யாமல், சத்திய வசனத்தோடு இணைஞ்சு செய்யாமல், ஆராதனையோடு இணைஞ்சு செய்யாமல் எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு வாழ்கிறோம்னா, வருகையில் ஒரு வேளை தேவன் கைவிட்டார்னா அவ்வளோதான், முடிஞ்சதுங்க. அழகை பார்த்து தேவன் பல்லவத்துக்கு கொண்டு போகிறதில்ல, படிப்பை பார்த்து ஆண்டவர் பல்லவத்துக்கு கொண்டு போகிறதில்ல, சரீர பலனை பார்த்து ஆண்டவர் பல்லவத்துக்கு கொண்டு போகிறதில்ல, கையில் இருக்கிற சொத்தை பார்த்து ஆண்டவர் பல்லவத்துக்கு கொண்டு போகிறதில்ல. இருக்கிற பரிசுத்தத்தை வச்சு கர்த்தர் பரலோகத்துக்கு கொண்டு போகிறார். சொல்லுங்க சொல்லுங்க, அது இருக்குதான்னு பாருங்க. உங்கள் எல்லாரை விட நான் பெரிய ஆள்னு நினைக்கலாம், அதனால் நான் பெரிய ஆள் ஆகிட முடியாது. ஜெபிக்கிறேன், ஜெபத்தில் நான் பெரிய ஆளாக வரணும், சத்தியத்தை கை கொள்றதுல பெரிய ஆளாக வரணும், கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறதுல பெரிய ஆளாக வரணும், கர்த்தருக்காக நாம் தியாகம் செஞ்சுருக்கணும், கர்த்தருக்காக சிலவற்றை வெறுத்திருக்கணும், கர்த்தருக்காக சிலவற்றை விட்டுருக்கணும். என் ஆண்டவருடைய சபையில் நான் உள்ளே வந்ததுனால சில வளர்ச்சிகள் என்னால் உண்டாயிருக்குதா? கவனிங்க பிரதர், எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். சபையில் நான் வந்ததுனால சபையில் வளர்ச்சிகள் உண்டாயிருக்குதா? என்னால் எந்த காரியத்தில் நான் கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்கேன், எந்த காரியத்தில் சபைக்கு பிரயோஜனமாக இருக்கேன், எந்த காரியத்தில் தேவனுடைய ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறேன், என்னுடைய முன்மாதிரியான ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன, என் குடும்பத்துக்குள்ள முன்மாதிரியான வாழ்க்கை என்ன, என் குடும்பத்தில் எல்லாம் என்னை கனம் பண்ணுறாங்களா, சொன்னால் கேட்குறாங்களா, சொன்னால் செய்கிறாங்களா, சொன்னால் வர்றாங்களா, சொன்னால் போகிறாங்களா, அந்த காரியத்தை செய்யாதுன்னு சொன்னால் கேட்டு விடுறாங்களா? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். ஒழுக்கம் இருக்கணுங்க, ஒழுக்கம் இருக்கணும். பிரதர் என்ன ஐயா, கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மாமன், மாற்றங்கள் இருக்கா? நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்குள்ள இருக்கிற குணங்கள்லாம் மாறணும்னு சொன்னால், கிறிஸ்துவை பார்த்து அவருடைய திருவசனங்களை பார்த்து நம்முடைய குணத்தை எல்லாம் மாற்றிக்கிட்ட பிறகு தான் குடும்பத்தில் உள்ளவங்க குணமெல்லாம் மாறும். தொழில் கற்ற பிறகு தான் தொழில் செய்ய முடியும். அதே போல் நம்முடைய குணங்கள் குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும், சபைக்கு பிரயோஜனமாக இருக்கணும். ஒரு சகோதரனை பார்க்கும்போது சாந்தமாக பேசணும், ஒரு சகோதரியை பார்க்கும்போது சாந்தமாக பேசணும். எந்த சகோதரனும் வேதனைப்படுற மாதிரி பேசக்கூடாது, எந்த சகோதரி வேதனைப்படுற மாதிரி பேசக்கூடாது. யாருக்கும் கவலையை உண்டு பண்ணக்கூடாது, யாருக்கும் கவலையை உண்டு பண்ணக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஒரு பரதேசியாக இருந்தாலும் கூட, ஒரு பரதேசியாக இருந்தாலும், ஒரு பரதேசியான தாயாக இருந்தாலும், வாங்கய்யா வாங்கம்மா, கிறிஸ்துவின் அன்புங்க. குஷ்டரோகி உடம்பு எப்படி இருக்கும்? இயேசுநாதர் அவன் முகத்தில் கையை வச்சு சுகத்தை கொடுக்குறாருன்னா பாருங்களேன், அவருடைய அன்பு, தேவனுடைய அன்பை பாருங்கள். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நம்ம அன்பு கூர்ந்து நம்ம நடக்க முடியுதா, பேச முடியுதா? தயவு செய்து யோசிச்சு பாருங்கள். நம்ம காரியங்கள்லாம் கர்த்தருடைய பார்வையில் கரெக்டாக இருக்குமா? எண்ணங்கள் சரியாக இருக்குமா? இருதயத்தின் நிறைவுகள் சரியாக இருக்குமா? வாயின் வார்த்தைகள் சரியாக இருக்குமா? வெளியரங்க வாழ்க்கை சரியாக இருக்குமா? அந்தரங்க வாழ்க்கை சரியாக இருக்குமா? ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாக இருக்குமா? தேவனுடைய பார்வையில் எப்படி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். என்ன ஒரு பெரிய
ஒரு 10,000 ரூபா பொருள் விழுந்து உடைஞ்சிட்டாலும் கோவப்படாமல் நிற்கிற மாதிரி உள்ள அந்த தன்மையை பெற்றிருக்கிறோமா? கொஞ்சம் காரம் கூடிருச்சுனாக்கா கோபம் இல்லாமல் வாழ கற்றுருக்கோமா? கொஞ்சம் சமையல் பண்ண லேட் ஆகிருச்சுன்னா கோவப்படாமல் இருந்து சாப்பிட்றதுக்கு கற்றுக்கொள்ளுருக்கோமா? பைபிள் பாட்டு புஸ்தகத்தை எடுத்துட்டோம்னா பலகம் நம்முடையதான். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். நல்லா வாய் திறந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். என்ன நீங்கள் காணாத காலத்தினுடைய வாழ்க்கை போகட்டும். என்னை பார்த்த நாள்லேருந்து இது நாள் வரைக்கும் ஆண்டோடைய பிள்ளைகளை நான் கோச்சிருக்கேன்னா, சின்ன பிள்ளைகளை கூட டேய் வாடாங்க, சின்ன பிள்ளைகளை கூட வாடிங்க நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? அது எப்படிங்க அந்த மாதிரி குணங்கள் வரும்? எப்படி வரும்? தேவ சித்தத்திலிருந்து ஜானு, சுரேஷு, பிரபு, இந்த லேலி புஷ்பவங்கெல்லாம் சின்ன கை குழந்தையிலேருந்து கர்த்தருக்குள்ளே அவங்க சரீரத்தில் ஆகாரம் கொடுத்து வளர்த்தாங்க. நான் சரீரத்தில் சத்தியம் கொடுத்து வளர்த்த பிள்ளைங்க. அவங்க ஒரு நாள் கோவப்பட்டு வாடான்னு சொல்லியிருக்கேன்னா? தேவசித்தம் சுரேஷே, என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டாங்க. கிறிஸ்துவின் அன்பை நான் எப்படிங்க காட்ட முடியும்? கிறிஸ்துவின் அன்பை நான் எப்படி காமிக்க முடியும்? நீங்கள் என்னை எப்படி நினச்சாலும் அதை பற்றி நான் கவலைப்படலைங்க. எனக்கு 2 குழந்தைகள் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் எல்லாருமே என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் தான். உங்களை அன்போடு பாசத்தோடு தாங்க நான் மரிக்கு வரைக்கும் உங்களை வழி நடத்துவேன். கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். மார்க்கின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில், மார்க்கு 6:34, இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருந்தபடியால் அவர்கள் மேல் மனது உருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். மார்த்தால் அநேக காரியங்களை குறித்து என்ன செய்தாங்க? கவலைப்பட்டு கலங்கினார். எண்ணி முடியாத பெரிய காரியங்கள் அவர் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அநேக காரியங்களை அவர்களுக்கு என்ன செய்தார்? உபதேசித்தார். அந்த வசனம் சொல்லுது, அப்படி உபதேசிக்க தொடங்கும் போது மனதுருகி செய்தார்னு இருக்கு. எப்படி? எல்லாரும் சொல்லுங்க. மனதுருகிறார் பாருங்க. மக்களை பார்த்து மனதுருகிறாருங்க. மனதுருகிறார். மத்தேயின் புஸ்தகம், எல்லாருமே வேகத்தை வேகமாக கொஞ்சம் எடுத்து பழங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காரியங்களுக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அநேக காரியங்களை செய்கிற நான் இருக்கிறேன். அநேக காரியங்களை உங்களுக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு இருக்க காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்படுறீங்க. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? அதுக்கு கீழே வந்து காட்டு புஸ்தகங்கள்லாம் ஜனங்களுக்கு விலைக்கு அதை ஒரு போதனையாக போதிக்கிறார் ஆண்டவர். காட்டு புஸ்தகங்கள் ஒரு எல்லை சொல்லுவோமா? ஆதியாமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், ஆதியாமம் 3:21, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவள் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவருக்கு என்ன செய்தார்? உடுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கு. உடைக்காக நீங்கள் கவலைப்படுறது என்ன? ஆதி மனுஷனை உண்டாக்கணும் அவர், ஆதி மனுஷனுக்கு ஏதேன் தோட்டத்தை தந்தவரும் அவர், ஆதி மனுஷனுக்கு கனியின் பிரமாணத்தை தந்தவர் அவர். அவன் பாவம் செய்த பிறகு அவன் நிர்வாணியாக இருக்கிறத விரும்பாத தேவன் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென்.
நான் அன்புனால தான் எதையுமே சொல்லியிருப்பேன். ஆண்டவர் மாயக்காரனே மாயக்காரியன்னு பிடிச்சி பேசுவார். என்ன? ஆமாம், தேவாலயத்தை தவறாக நீங்கள் பயன்படுத்தவே கூடாது. சகோதரர்களானாலும் சரி, சகோதரிகளானாலும் சரி. இது ஆராதிக்கிறதுக்கு மட்டும்தான். இது தூங்கி இளைப்பாடுற இடம் இல்லவே இல்லை. இதுக்காக கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி மாண்டு போனது கிடையாது. ஆராதிச்சு வரிகளை வர்றதுக்கு தான். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். தோல் உடைகளை உண்டு பண்ணி அவர்களுக்கு என்ன செய்தார்? உடுத்தினார். உடைக்காக நீங்கள் கவலைப்படுறதுன்னா காரியத்துக்காக நீங்கள் கவலைப்படுற, அது தானாக நடக்கும். நம்ம வாழ்றது சரியாக வாழ்ந்தோம்னா அது தானாக நடக்கும். கர்த்தரே செய்வார். ஆதாம் எனக்கு ஏற்ற துணை வேணும்னு கேட்கல. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு இவர் தான் தீர்மானித்து விழா எலும்பை எடுத்து ஒரு அழகான பெண்ணை உண்டு பண்ணி கொண்டுட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தாங்க. ஆதாமுக்கிட்ட அழகான பெண்ணை உருவாக்கி கொண்டாந்து கொடுத்து, நீ புருஷன், இவன் மனைவி, நீங்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருப்பீர்கள்னு கர்த்தர் சொன்னார். நல்ல ஆண்டவர். எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்பாங்க. அதாவது செய்தி கொடுக்கறதுக்கு இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேவனுக்கு மகிமை ஆற்றும். எல்லாத்தையும் ஏகமாக கெடுத்தோம்னா ஒருத்தருமே கரை சேர முடியாது. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். நீதிமொழிகள் 31:25, நீதிமொழிகள் 31:25, அவள் உடை பலமும் அலங்காரமுமாக இருக்கு. இந்த குணசாலியான புருஷன், குணசாலியான ஸ்திரீக்கு தேவன் கொடுக்கிற உடை பலமும் அலங்காரமுமான உடையாக இருக்கு. நீங்கள் உடைக்காகவும் கவலைப்படுகிறது என்ன? அநேக காரியங்களை குறித்து நாம் ஏன் கவலைப்படணும்? எல்லாம் தேவனால் நடக்கும். நம்ம செய்த காரியங்கள்லாம் கர்த்தர்ட்ட சொல்லணும். ஆண்டவரே, இந்த மாதிரி இத்தனை நாள் நான் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணேன், இவ்வளோ நாளை ஜெபம் பண்ணேன், இவ்வளவு ஆராதனை செய்தேன், ஆண்டோடைய சபைக்கு இவ்வளவு பிரயோஜனமாக இருந்தேன், இதை நினைத்தல்லையா, இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. ஏதாவது செய்ததை சொல்லி கேட்கணுங்க. நான் ஆண்டவருக்குன்னு செய்ததை நீங்கள் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். நல்ல ஒரு அழி சொல்லுவோமா? மத்தேயு 6:31 எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று எண்ணத்தை புசிப்போம் என்று கவலைப்படாதிருங்க. உலகத்தில் இருக்கிற சகல உயிரினங்களும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை தந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர். ஏன்னா நமக்கு ஒரு 4 இட்லி தரமாட்டாரா? யானைக்கு எத்தனை இட்லி கொடுத்தா வயிறு நிறையும்? எத்தனை புரோட்டா போட்டால் வயிறு நிறையும்? 200 கிலோ ஒரு நேரத்துக்கு அதுக்கு ஆகாரம் வேணுமா? 100 குடம் தண்ணி வேணுமா? இதையே ஆண்டவர் போஷித்து காப்பாற்றாருன்னு நம்ம கொடுக்க மாட்டாரா? சொல்லுங்க, நம்ம கொடுக்க மாட்டாரா? அவ எண்ணத்தை உண்போம்னு ஏன் கவலைப்படணும்? நான் ஆண்டவருக்குன்னு வாழும்போது ஒரு சத்துரு என்னை தொட முடியாது, ஒரு ஆயுதம் எனக்கு விரோதமாக வர முடியாது, ஒரு பிசாசு என்னை தொட விட மாட்டார். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நான் வாழணுங்க, கர்த்தருக்குன்னு நான் வாழணுங்க. ஆராதனை செய்தால் சும்மா சூப்பராக ராஜரிகமாக செய்யணுங்க. ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும். நான் உங்களை கிறிஸ்து வந்தாலும் அப்படியே மின்னல் மாதிரி உங்கள் சரீரம் மறுபடியும் வருகையில் போகிற மாதிரி உங்களை நடத்துறதுக்கு இழுத்து பிடிச்சி பிரயாசப்படுறேங்க. நீங்கள் ஒத்துழைப்பு தந்தீங்கன்னா எல்லாரும் வருகையில் போயிடலாம். யூதர்கள் எல்லாரும் நினச்சாங்க, இவர் என்ன மரியாளுடைய மகன், யோசியப்புடைய மகன், யோசியப்பு யார்? தச்சன். இவர் யார்? தச்சனுடைய மகன்.
நம்ம யூத மார்க்கம், இஸ்ரவேல் மார்க்கம், மோசே நம்முடைய தலைவர், நாம் எல்லோரும் மோசைக்கு சீசனாக இருக்கிறோம். இந்த எருசலேமில் நம்ம கண்ணு முன்னாடி பிறந்த அந்த தச்சன் மகன் சொல்கிறது நம்ம என்ன கேட்கறது? தச்ச மகன் சொல்கிறது நம்ம என்ன கேட்கறது? இந்த ஆளை கொலை செய்யாமல் விடக்கூடாதுன்னு தான் கொலையை செஞ்சாங்க. எனக்கு ஊழியக்காரர் சொன்னால் இவரெல்லாம் சொல்கிறது நம்ம என்ன கேட்கறதுன்னா, என்னங்க சொல்ல முடியும், என்னங்க கேட்க முடியும்? சத்தியத்தின்படி நம்ம கணம் பண்ணலை, சத்தியத்தின்படி மதிக்கலை, சத்தியத்தின்படி ஒத்துழைப்பு தரலன்னா பிரயோஜனம் ஒன்றும் இல்லைங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நான் உங்களை மதிக்காமல் இருக்கிறேன், நீங்கள் என்ன மதிக்காமல் இருக்கிறோம். இந்த வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையானு பாருங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையானு பாருங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். தகப்பன் வீட்டில் மரியாதைக்குரிய தகப்பனாக இருக்கிறாரா, தாய் வீட்டில் மரியாதைக்குரிய தாயாக இருக்கிறாங்களா, உண்மையிலேயே அவள் அன்பு கூர்ந்து அவங்கள நேசிக்கிறமா பாருங்கள். ஒரு சின்ன சாட்சி சொல்லலாம். என்னுடைய தகப்பனார் மிலிட்டரியில் வேலை பார்த்ததுனால குண்டடிப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணி இங்கே 2 வருஷம் லீவு கொடுத்து அனுப்பியிருந்தாங்க சுகமாகிறதுக்காக. இவர் தோட்டத்தில் போய் வீட்டுக்கு விறகு வெட்டுறான்னு சொல்லி ஒரு வேப்ப மரத்தை பிடிச்சி யார்ட்டையும் சொல்லாமல் இவர் வாட்டில் வெட்டி அந்த தையல் பிடிங்கிச்சுங்க பழையபடி. தேவனுக்கு மகிமை. கத்தரி அலறிக்கிட்டு கிடந்திருக்கிறாரா. அதுக்கப்புறம் கொண்டுட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தா அவரை காப்பாற்ற முடியல. நிறையா ரத்தம் வெளியில் போயிடுச்சு. அவர் மரிச்சிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும்போது என் தாய் தான் மனசை கெட்டி பண்ணிக்கிட்டு பிரயாசப்பட்டு வளர்த்தாங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் சென்று அவங்க எனக்கு விரோதமாக இருந்தாங்க. ஆண்டவர் தயவுனால் அவங்கள ரட்சித்து கொடுத்தாரு. மரிக்கும்போது ஒரு கிறிஸ்தவ தாயாக தான் மரித்தாங்க. ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு ஒரே நாள் நான் அவங்கள புண்படுத்தி நான் பேசியிருக்க மாட்டேன். என் சகோதரன் பேசியிருக்கிறார், என் சகோதரன் என் தாயை அடிச்சிருக்கிறார், நானே கண்ணில் பார்த்துருக்கேன். அந்த பார், இனி ஒரு முறை என் தாய் மேலே கை நீட்டினா உன்னை வெட்டிடுவேன் அருவாள் எடுத்து. கையை வெட்டிப்பிடுவோண்டா, என்னடா நீ பெரிய துணிகரமான ஆள், பெத்த தாயை படுற அடிக்கலான்னு அந்த காலத்தில் கேட்டிருக்கேன். நான் உயிரோடு இருக்க வரைக்கும் என் ஆண்டவருக்கு அடுத்து என்னுடைய தாயை நான் கனம் பண்ணதை கர்த்தரும் அறிவார், என் தாயினுடைய ஆத்மாவும் அறியும். கடைசியில் அவங்க மரிக்கிறதுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் இருக்குது. ரொம்ப மரணத்துக்கு எதுவான அவங்க தோற்றம் வந்துருச்சு. எனக்கு நல்லா தெரிஞ்சு இங்கேயே இருந்துருங்க, சிரமம் இல்லாமல் நான் சபை முறைப்படி அடக்கம் பண்ணிடுறேன்னு சொன்னேன். என் தகப்பனார் எனக்கு சீதனமாக கொடுத்த வீட்டில் தான் நான் போய் மறிக்கணும். அவன் முறைப்படி சீர் வரிசெல்லாம் வாங்கிக்கிட்டோம். நீ என்னை சபை முறைப்படி அடக்கம் பண்ணிடுற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வீட்டை விட்டு நான் வெளியேறி பல வருஷங்கள் ஆகுது. இப்போ போய் நான் உன் சரீரத்தை நான் கேட்குறேன்னா எவ்வளவு பிரச்சனைக்குள்ளே நான் நுழைய வேண்டியதாக இருக்குது. அதை சால்வ் பண்ண என்னால் எப்படி முடியும்? கேள்வி கேட்பாங்க, இப்போ என்னால் பதில் சொல்ல முடியாது. அதனால் உன்னுடைய பெரிய மகனை என்கிட்ட வர சொல்ல, நான் அவர்கிட்ட பேசி முடிவு எடுக்கணும். அவர் சரின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக சபை முறைப்படி அடக்கம் பண்ண சம்மதிக்கிறேன் நான் அப்படின்னு கூட்டிக்கிட்டு நீங்களும் நேராகவே வந்துடுங்கன்னு சொன்னேன். வந்தார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீ உன் காதால் கேளு, உன் விருப்பத்தை அவர்கிட்ட சொல்லு. நான் மரித்த பிறகு நீ முறைப்படி சீறு வரிசெல்லாம் வாங்கி என் சரீரத்தை தம்பிக்கிட்ட கொடுத்துரு, சபை முறைப்படி அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பாயிண்ட் கொஞ்சம் குறையா. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. அப்புறம் முடித்த பிறகு நான் என் சகோதரத்தை கேட்டேன். இவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஊருக்குள்ளே பேசி முடிவு பண்ணுறதுக்கு, சரீரத்தை அம்மா சரீரத்தை என்கிட்ட கொடுக்கறதுக்கு, ஊரில் பேசி முடிவு பண்ணுறதுக்கு உனக்கு பலன் இருக்கா, திறமை இருக்குதான்னு பாரு.
உனக்கு பேசுகிறதுக்கு திறமை இல்லை, முடிக்கிறதுக்கு திறமை இல்லைன்னு சொன்னால் என்கிட்ட சொல்லிடுற, நீ நான் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் வைங்க. ஸ்தோத்திரம். இல்லை நான் பேசி முடிவு பண்ணிடுறேன், கொஞ்சம் லேசாக நான் பேசி முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஊருக்குள்ளே வருவேன், பாடியை மட்டும் என்கிட்ட கொடுக்கணும். ஊராரோடு பேசுகிறது உன்னுடைய வேலை, குடும்பத்தில் பேசுகிறது உன்னுடைய வேலை, உறவினர்களோடு பேசி முடிவெடுக்கிறது உன் வேலை. என் தம்பி வருவான், சரீரத்தை நான் கொஞ்சம் சவுண்டு வைப்பா, தம்பி வருவான், சரீரத்தை அவன்கிட்ட நான் கொடுப்பேன், நீங்கள் யாரும் பேசக்கூடாதுன்னு பேசி முடிவு பண்ணிடுறேன்னு சொல்லியிருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி முடிவு பண்ணும்போது நான் சொல்கிறேன், ஒரு ஒயிட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன், அதை மட்டும் நீ அம்மா மேலே போட்டு பூத்திடணும். வாயில் குங்குமம் வைக்கக்கூடாது, நெத்தியில் காசு போட்டு வைக்கக்கூடாது, கையில் வெத்தலை கொடுக்கக்கூடாது, கையையும் காலையும் சேர்த்து வைக்கணுமே தவிர கயிறை போட்டு கையவோ காலவோ கட்டக்கூடாது. அப்படி யாரும் மாலை போடுறாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் லேசாக வைப்பா சவுண்டு. யாரும் மாலை போடுறாங்கன்னா காலடியில் ஒரு ஸ்டூலை வச்சு நீங்கள் அதிலே போட்டுற வேண்டியது. நான் வரும்போது பாடி ஆவிக்குரிய பாடியாக இருந்தால் நான் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவேன். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். இதில் ஏதாவது ஒன்று மிஸ்டேக்காக இருந்தாலும் நான் வந்துடுவேன். அவங்க ஆத்மா ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துருச்சு, நீ என்னமோ பண்ணிட்டு போ. கவனிங்க, இதில் கரெக்டாக இருக்கணும்னு சொன்னேன். சரிப்பா அப்படின்னாரு. அதே மாதிரி நான் போய் தெருவிலேயே நின்றுக்கிறேன் பாருங்க, தெருவிலேயே நின்றுக்கிறேன். ஆண்டவருக்காக என்னை வெளியே அனுப்பும்போது இயேசுவை விடலை அப்படின்னா ஒரு சொட்டு தண்ணி தொடக்கூடாதுங்க நீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அம்மா இறந்துட்டனால பிரதேசத்தில் சாப்பிடாமல் போயிட்டேன். 3 மணிக்கு தான் பாடி கொடுத்தாங்க, 10 மணிக்கெல்லாம் போயாச்சு. தெருவிலேயே நின்றுக்கிறேன். ஹோட்டல் இருந்துச்சு, அங்கே சாப்பிடல. ஹோட்டல் இருந்துச்சு, தண்ணி குடிக்கல. இந்த ஸ்தலத்தில் தண்ணி தொடக்கூடாதுன்னு சொன்னாங்களே, தொடக்கூடாது. வாங்கியாந்து அடக்கம் பண்ணேன். இங்கே அம்மா இருந்து அவங்கள மறிக்கிறதுக்காக அவங்க தகப்பனார் வீட்டுக்கு நான் அனுப்பும்போது நான் ஏதாவது கோவப்படுத்தியிருந்தா, வருத்தப்படுத்தி பேசியிருந்தா தயவு செய்து என்னை மன்னிச்சிடமா அப்படின்னு சொன்னேன். நீ அப்படி ஒன்றும் செய்யலப்பா அப்படின்னாங்க. சரி, என் தலையில் கை வச்சு என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க. உன்ன மாதிரி ஜெபம் பண்ண எனக்கு தெரியாதுப்பா, நீ நல்லா இருப்பேன்னு மட்டும் கூட சொல்ல தெரியாது அவங்களுக்கு, தலையில் கையை வைங்க அப்படின்னா தலையில் கை வச்சு என்னை ஆசீர்வதித்தாங்க. முழங்கால் போடுங்க. நீங்கள் மறிக்கும்போது பிசாசு உங்கள் ஆத்மாவோடு போராடாதபடி கர்த்தருடைய நாமத்தில் விடுதலைக்காக ஜெபம் பண்ணி அனுப்புகிறேன், நீங்கள் போங்க அப்படின்னா. சரி, நான் அவங்க தலையில் கை வச்சு, கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளாத காலத்திற்கும் ஏற்றுக்கொண்ட காலத்துக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஏற்றுக்கொண்ட பிறகும் இவங்க படிக்காதனால, ஞான அறிவு அவ்வளவு தெளிவாக வசனத்தின்படி இல்லாதனால தடுமாற்றங்கள் இருந்தாலும் மன்னித்து, சமாதானத்தோடு இவருடைய ஆத்மா பிரியவும் ஆண்டுடைய இளைப்பாறுதல் வரவும் தயவு செய்து எனக்கு இரக்கம் செய்தலைங்கன்னு சொல்லி ஜபத்தை பண்ணிவிட்டு அப்புறம் தூக்கி அவங்கள நிப்பாட்டி அவங்களுக்கு நான் முத்தமிட்டேன். நான் முத்தம் வைக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னாங்க. நான் முத்தம் வைக்கிறேம்மா உங்களுக்கு அப்படின்னா. சரி, நான் முத்தம் வச்சேன். எனக்கு நீ முத்தம் வை. சரி, நீ என் தாய் எனக்கு 2 கணத்துலேயும் முத்தம் வச்சாங்க. ஆட்டோவில் ஏற்றி அனுப்பிவிட்டேன். மரிக்கும் தருவாயில் கூட உன் தகப்பனையும் உன் தாய் என்ன செய்ய கணம் பண்ணுவாயாக. எந்த சகோதரனாக இருந்தாலும் எந்த சகோதரியாக இருந்தாலும் தாய் தகப்பனை பட்டினி போட்டு, தாயை பட்டினி போட்டு, தகப்பனை பட்டினி போட்டு வேதனையோடு சாக பண்ணால் தலைமுறைக்கும் அது நமக்கு சாபமாக போயிடும். தெய்வத்துக்கு பயப்படணும், தேவனுடைய வசனத்தை நமக்கு நிறைவேற்றி முடிக்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சொல்லுங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். என் தகப்பனார் இருந்திருந்தால் நான் ரட்சிப்புக்குள்ளே கண்டிப்பாக கொண்டு வந்திருப்பேன். நான் வர்றதுக்கு முன்னாடி அவர் மறிச்சிட்டார். இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ளே ரட்சிக்கப்படாத இங்கே இருக்கிறாங்களே, ரட்சிக்கப்படாத தகப்பன், தாய், மக, கணவன், மனைவி இருக்கிறாங்களே, பாரப்படுறம்மா, முழங்கால் போட்டு கண்ணீரோடு ஜெபிக்கிறம்மா, என் வீடு பாதி வெளிச்சமும் பாதி இருளுமாக இருக்குது ஆண்டவரே,
பாதி கர்த்தருக்கு பங்கும் பாதி வீட்டுக்குள்ளேயே பிசாசுக்கு பங்குமா இருக்குது. ஆண்டவரே, என் குடும்பம் முழு வெளிச்சத்துக்குள்ளே வரட்டையா, என் வீட்டுக்காரரை கொண்டு வாங்க, என் மனைவியை கொண்டு வாங்க. கண்ணீர் விட்டு நம்ம ஜெபிக்கிறோமா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு பயந்தார். சங்கீதம் 78 கொஞ்சம் வேமாடு. சங்கீதம் 78 25 2வது வரியில், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். எண்ணத்தை உண்போம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள். ஒரு அலை சொல்லுவோமா? காரியத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். எதை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள். எதை புசிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அது அறுக்கிறதும் அல்ல, நூக்கிறதும் அல்ல, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் அல்ல. அவைகளையும் பரமபிதா என்ன செய்கிறார்? பிழைப்பூட்டுகிறார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அப்படி புயல் அடிக்கும்போது படகு கவலை போகிற நிலைமையில் இருக்கும்போது, ஐயரே நாங்கள் மடிந்து போகும்போது உங்கள் விசுவாசம் எங்கே என்று கர்த்தர் கேட்டார். நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். என்ன பிரச்சனை வரட்டும், என்ன சத்துரு வரட்டும், கர்த்தர் இருக்கும்போது அவன் நம்மளை ஜெயிச்சிருவானா? கர்த்தர் இருக்கும்போது அந்த ஆயுதம் நம்ம மேலே விழுந்துருமா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். இப்படி கிறிஸ்துவ தொட்டுக்கிட்டு வாழ்றது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லைங்க. இயேசுவை இப்படி இருக்க பிடிச்சிக்கிட்டு வாழ்றதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அவரை கடைசி வரைக்கும் நான் உறுதியாக என்ன செய்யணும்? பற்றி கொள்ளணுங்க. சத்தியத்திலும் இயேசுவிலும் என்னிலும் சரியான ஐக்கியம் இருக்கணும். கிறிஸ்துவின் சத்தியத்திலும் எனக்கு சரியான ஐக்கியம் இருக்கணும். கிறிஸ்துவின் ஆராதனையிலும் எனக்கும் சரியான ஐக்கியம் இருக்கணும். கிறிஸ்துவின் சபையிலும் எனக்கும் சரியான ஐக்கியம் இருக்கணும். கிறிஸ்துவின் சரீரத்திலும் எனக்கும் சரியான ஐக்கியம் இருக்கணும். கிறிஸ்துவின் ரத்தத்திலும் எனக்கும் சரியான ஐக்கியம் இருக்கணுங்க. இதை கடைசி வரைக்கும் நம்ம உறுதியாக பாதுகாத்து கொள்ளணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சரியாக பாதுகாத்து கொள்ளணுங்க. குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை குளிப்பாட்டி நல்லா தொடச்சி வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறாங்க. ஆயுஷாக்கள் முடிஞ்சு இறந்த உடனே தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டி எடுத்து புதைக்க விட்றாங்க, இல்லைன்னா எரிக்க விட்றாங்கங்க. இது கடைசியில் மண், ஆவிக்குரிய சரமெல்லாம் மண், உலக சரமெல்லாம் பூரா சாம்பல். சாம்பல். ஒரு பெரிய பிரதமர் மறித்து அடக்கம் பண்ணி அந்த சாம்பலை கரைக்கிறதுக்கு ஒரு குட்டிச்சாக்கு பையில் கட்டிக்கிட்டு வந்து அப்படியே நதி ஓரமாக அந்த சாம்பலை கொட்டி விட்றாங்கங்க. பிரதமருடைய நிலைமை. அடுத்த நிமிஷம் ஆண்டவர் வந்தால் பரலோகத்தில் நான் இருப்பேன்னு சொல்லுங்கள். எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அடுத்த செகண்ட் ஆண்டவர் வந்தால் நான் பரலோகத்தில் இருப்பேன். இன்று என்னோடு கூட நீ பரதீசில் இருப்பாய். பலமுள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கணும். பலமுள்ள ஒரு பாடலாக இருக்கணுங்க. ஆண்டவர் சபையில் பாட்டை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆண்டவர் சபையில் ஆராதனை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆண்டவர் சபையில் சத்தியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். உயிரோடு இருக்கு மட்டும் ஒரு பாட்டு கூட நான் பாடாமல் பரலோகத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். எண்ணத்தை உண்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஆகாரத்தை அவர்களுக்கு பூரணமாய் அனுப்பினார். 104 சங்கீதம் 15வது வசனத்தில் கடைசி வரியில், 104:15 கடைசி வரியில், மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தை விளைவிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த சங்கீதம் 78:25 ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 104 சங்கீதம் 15வது வசனத்தின் கடைசி வரியில் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தை அவர் என்ன செய்கிறார்? விளைவிக்கிறார் என்று விளைவிக்கிறார்னு எழுதப்பட்டிருக்கு. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இந்த பூமி பாருங்கள், விளையிற பூமியாக நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இது சுரக்காய் மட்டும்தான் விளையும்,
இதில் எது போட்டாலும் விளையாதுன்னா எத்தனை நாளைக்குங்க சுரக்கா குழம்பா சாப்பிட்றது? என்னென்ன கொடுக்குது பூமி? பூமியை மனுப்புத்தருக்கு கொடுத்தாருன்னு எழுதப்பட்டிருக்குது. அவர் பூமி தானேங்க. அவர் பூமியில் வர்றதானே நம்ம சாப்பிட்டு வாழ்கிறோம். அவரை மறந்துட்டு அவரை ஆராதிக்காமல் அவர் கொடுக்கறத மட்டும் எப்படி பொழுதுக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது? சம்பாரித்து போட்ட அப்பாவும் நினைக்கணுமா இல்லையா? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நான் திரும்பவும் சொல்கிறேங்க, ஊழியக்கார் வந்து சர்ச்சில் தூங்காதீங்கன்னு சொன்னால் நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா அது தப்பான காரியம். தூங்குனா ஆராதனை கிடைக்குமா? தயவுசெய்து தாழ்மையை கேட்குறேன். தூங்குனா ஆராதனை கிடைக்குமாங்க? கிடைக்குமா? அப்போ என்ன வேலை செய்கிறோம்? நம்ம எங்கே வந்து என்ன வேலை செய்கிறோம்? கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம், கொஞ்சம் வேமாடுங்க. 1 கொரிந்தியர் 7:21 அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தாய், கவலைப்படாதே. காரியத்துக்காக நீ என்ன செய்யாதே? பளிச்சுன்னு சொல்லுங்கப்பா, எல்லாருமே சொல்லுங்க. காரியத்துக்காக என்ன செய்யாதீங்க? உடைக்கா என்ன செய்யாத? எண்ணத்தை உண்போம் என்று என்ன செய்யாத? நீ அடிமையாய் அழைக்கப்பட்டிருந்தா நீ என்ன செய்யாத? கவலைப்படாத. நீ நம்மளை பரிசுத்தவான்களாய் மாற்றவும் பரலோகத்துக்கு கொண்டு போகவும் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வசனத்தின்படி கரெக்டாக இருக்கணுங்க. நான் ஒரு ஐயாவுடைய வீட்டுக்கு போயிருக்கிறேன். பரசொன்னார் போயிருக்கிறேன். ஊழியக்காரங்கள் சிலவற்றை பேசுறார். தகப்பன் தாங்க அவர். நான் சொல்கிறத ஏசுனார் கேட்குறாரு. சத்தியமாக சொல்கிறேங்க, தகப்பன் தான் அவர். எப்போ திண்டுக்கலுக்கு போகிறீங்கன்னு கேட்டார். 2 நாள் இருந்துட்டு அடுத்த நாள் மதியம் நான் கிளம்புறையா, 2.5 நாள் நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். மகனை கூப்பிட்டு சாம் அப்படின்னார். மகன் வந்து கர்த்தர் என்ன ஆகிறது? சத்தியம் என்ன ஆகிறது? ஆராதனை என்ன ஆகிறது? இத்தனை வருஷம் கத்தி போதிச்சு என்ன ஆகிறது? பணிவு வேண்டாம், தாழ்மை வேண்டாம். பரலோகம் பெருமையை ஏற்றுக்கொள்ளுமா, தாழ்மை ஏற்றுக்கொள்ளுமா? சொல்லுங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன கொடுக்குது? பெருமை உள்ளவர்களுக்கு என்ன செய்யுது? தேவனை எதிர்த்து நிற்கிறார் இல்லைங்க. எருமைக்கு விரோதமாக தேவனை எதிர்த்து நிற்கிறார் இல்லைங்க. பெருமைக்கு விரோதமாக என்ன செய்கிறாரு? கொஞ்சமுங்க கடுகத்தனை பெருமை இருந்தாலும் எதிர்த்து நின்றுவாருங்க. தன்னைத்தான் தாழ்த்துகிற மனுஷன் வெட்டப்படுவான். தாழ்மை தாங்க. சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவனுக்கு மகிமை. நீ அடிமையாய் அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாது. அடிமை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் கடைசி வரியில், 1 பேதுரு 2:16 கடைசி வரியில், தேவனுக்கு என்ன செய்யுங்க? அடிமைகளாக இருங்கள். நீ உலகத்தில் அடிமையாக இருந்து அழைக்கப்பட்டிருந்தா நீ கவலைப்படாத. ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு, சபைக்குள்ள, சத்தியத்துக்குள்ள, தேவனுக்குள்ள வந்த பிறகு நீ தேவனுக்கு என்ன செய்ய? அடிமையாயிரு. 80 வருஷம் நீ பூமியில் வாழ்ந்தாலும் 80 வருஷமே தேவனுக்கு என்ன செய்ய? அடிமையாயிரு. என் உடல் உமக்கு சொந்தம், என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும், இதில் என்னாலும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே. கொஞ்சம் சத்தம் கம்மியாக பாடுங்க. அடிமை நான் ஆண்டவரே,
என்னை ஆட்கொள்ளும். வாழ்வது நான் அல்ல, வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார், என்னை இயேசுவே வாழ்கின்றார். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும் அடிமை நான். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உலகத்தில் உலகத்துக்கு அடிமையாக இருக்கிறதா, மனுஷனுக்கு அடிமையாக இருக்கிறதா, பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறதா, பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறதா, இச்சைக்கு அடிமையாக இருக்கிறதா, அந்த உணர்வு இல்லாத பரிசுத்தம் இல்லாத அந்த பிசாசுக்கு நாம் அடிமையாக இருக்கிறதா, அல்லது மரணத்துக்கு நாம் அடிமையாக இருக்கிறதா? யாருக்கு அடிமையாக இருக்கணும் சொல்லுங்கள், கொஞ்சம் சத்தமாக சொல்லலாம்ல. நான் தேவனுக்கு அடிமையாக இருக்கணும். இந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கிட்டார். அவருக்கே பிள்ளையாக இருக்கும்படி நாம் எல்லாரையும் அழைத்து வந்திருக்கிறார். பணம் இருந்தால் உலகத்தில் வாழலாங்க, பணம் இருந்தால் பரிசுத்தம் இருந்துச்சுன்னா பரலோகத்தில் வாழலாங்க. இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்திட்டு பரிசுத்தம் ஆகிறதுல நம்ம கவனக்குறைவாக இருந்துடக்கூடாது. கரெக்டாக வரணுங்க, கரெக்டாக வரணும். எல்லாரும் வாய் திறந்த ஆண்டவரை துதிப்போம். எத்தனை ஆராதனைகளை விட்டுருக்கிறோமோ சகோதரர்களும் சகோதரிகளும், அது வருகையில் கணக்கில் இருக்குமுங்க. தாழ்மையாக சொல்கிறேன், ஓய்வுனால் நம்ம அனுசரிக்கணும். சகோதரர்களோ சகோதரிகளோ அதை அலட்சியமாக்கிடக்கூடாது. ஆராதனை கொஞ்சம் முன்னாடி வாங்க, ஆராதனை விட்டுறாதீங்க. 2 வார்த்தையை தவிர எந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வருத்தமான காரியம் எதுவும் பேசவே மாட்டேன் நான். இது 2 அவருக்காக சொல்கிறேன், உங்கள் நலனுக்காக சொல்கிறேன். அவர் மகிமைப்பட சொல்கிறேன், நீங்கள் பயனடைய சொல்கிறேன். நான் நல்ல ஒரு ஆளு சொல்லுவோமா? தேவனுக்கு